நேயர்களுக்கு வணக்கம். அமர் சேவா சங்கம் வழங்கும் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. முதலில் அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பை நாம் பார்க்கலாம். அமர் சேவா சங்கம் தென் தமிழ்நாட்டின் தென்காசி மாவட்டத்தில் ஆய்க்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அமர் சேவா சங்கம் 1981 பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்ரீ எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களால் நிறுவப்பட்டு பட்டய கணக்காளர் ஸ்ரீ எஸ் சங்கரராமன் அவர்களால் வளர்ச்சி பெற்றது. இவர்கள் இருவரும் சக்கர நாற்காலி பயன்படுத்துபவர்கள். தடையுடைப்போமே, பயம் தகர்ப்போமே, மாற்றுத்திறன் கொண்டுலகை மாற்றிடுவோம். மாற்றுத்திறனாளிகளும் சமூகத்தில் ஒரு சக்தி வாய்ந்த அங்கமாக அடையாளம் காணப்பட வேலி ஃபார் த டிசேபிள் என ஒன்றை நிறுவுவதே இவர்களின் குறிக்கோளாக உள்ளது. அமர் சேவா சங்கம் பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய வகையில் மறுவாழ்வு சேவைகளை வழங்கி அவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தி அவர்கள் சமூக மேம்பாடு அடைய உறுதுணை செய்யும் நிறுவனமாக திகழ்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வாழ்வில் ஒளியேற்றும் அமர் சேவா சங்கத்தின் சேவைகள் குறித்த காட்சி தொகுப்பை நாம் பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சி வானம் நம் கையில் என பார்வை மாற்றுத்திறனாளிகளின் ஊக்கமூட்டும் அனுபவ பகிர்வுதான் இந்த நிகழ்ச்சி. நமது அரங்கிற்கு 2 ஃபீனிக்ஸ் மனிதர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பல்வேறு சவால்களை தாண்டி சாதனை படைத்த பார்வை மாற்றுத்திறனாளிகள். திருமிகு கோகுல் IAS கூடுதல் ஆட்சியர் மயிலாடுதுறை, திருமிகு சுகுமார் BCA ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மெஷின் லேர்னிங் என்ஜினியர் அட் பிர்லா சாஃப்ட் லிமிடெட், சைகை மொழிபெயர்ப்பாளர் நித்யா கிரி. மூவருக்கும் வணக்கம். முதல்ல கோகுல் IAS சார், உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறது, நீங்கள் இப்போ ஒரு சார் ஆட்சியராக கூடுதல் ஆட்சியராக நீங்கள் இருக்கிறீங்க. இதை தாண்டி உங்களை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை சொல்லலாங்க சார். நியூஸ் 7 ஓட அனைத்து ஆடியன்ஸுக்கும் முதலாக என்னோட வணக்கம். ஸோ நான் ஐ எம் a நேட்டிவ் ஆஃப் கேரளா, அதனால் தமிழில் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். இப்போ மயிலாடுதுறையில் கூடுதல் ஆட்சியராக இருக்கிறேன். 2021 பேட்ச் IAS. இந்த IAS எக்ஸாமையும் தாண்டி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் PG முடிச்சுட்டு PhD பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாமல் ஐ லவ் ட்ராவலிங். என்னோட ஒரு ஃபேவரட் இதே ட்ராவலிங். ஐ ரியலி லவ் ட்ராவலிங். அந்த இதுக்கெல்லாம் முன்னாடி கேரளாவிலேருந்தே சிவில் சொசைட்டிலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், NGOs கூட எல்லாம். ஐ ஆல்சோ ஒர்க் டு கிரியேட் அ ஸ்டார்ட் அப். ஆண்டர்ப்ரனர் ஏரியாவிலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஸ்கூல் காலேஜ் டைம்லேருந்தே ஐ எம் அ டிபேட்டர் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கர். நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஐ லவ் ட்ரெக்கிங், ஐ லவ் அட்வென்ச்சர்ஸ், கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஐ வாட்ச் அ லாட் ஆஃப் மூவிஸ். இன்னும் சொல்ல போனால் ரொம்ப இருக்குது, பட் யா, திஸ் இஸ் அபவுட் மீ. சூப்பர் சார். சுகுமார் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள். எஸ், என்னோட பேர் சுகுமார். நான் AIML இன்ஜினியராக பிர்லா சாஃப்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். டெவலப்டு கண்ட்ரீஸில் ஒரு விஜுவலி இம்பேர்டாக டெக்னாலஜி சூஸ் பண்ணுறதுன்றது ஒரு நார்மலான விஷயம். ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில், இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் சிலர் மட்டும்தான் அதை சூஸ் பண்ணுவாங்க. அதுக்குரிய ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு சப்போர்ட் இல்லாத ஒரு பிளேஸில் நான் என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் நான் இப்போது ஒரு டெக் ப்ரொஃபஷனலாக இப்போ இருக்கேன். சூப்பர் சார். உங்கள் 2 பேருமே பார்க்குறப்ப தான் அந்த நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை நான் என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். குறிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் நிறைய சவால்களை தாண்டி வந்திருப்பீங்க. அப்படி உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்தித்த சவால்களை பற்றி சொல்லுங்கள் கோகுல் சார். லைஃப்பில் சந்தித்த சவால்கள்னால் அந்த ஃபர்ஸ்ட் டைம்லேருந்தே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு நார்மல், என்னோட எஜுகேஷன் எல்லாம் முடித்ததே ஒரு நார்மல் ஸ்கூலில். அப்போது அந்த நார்மல் ஸ்கூலில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நார்மல் ஸ்கூலில் இப்போ சேர்க்கும் போதே என்கிட்ட இல்லை, பட் பேரண்ட்ஸ்கிட்ட சவால் கேட்டாங்க, எப்படி இது சேர்க்க முடியுற. அதுக்கப்புறம் 7th முடிச்சுட்டு 8th ஒரு ஸ்கூல் மாற்றி சேர்க்கும் போதும் சேம் சவால், எப்படி பண்ண முடியும் இவரால்.
ப்ளஸ் வந்து ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் செகண்ட் பர்சன் சிபிஎஸ்சியில் வந்து பயோசயின்ஸ் படித்த செகண்ட் பர்சன் ஐ வாஸ் 11th and 12th. அப்போவும் வந்து கேட்டாங்க எப்படி பண்ண த மெயின் கொஸ்டின் எப்பவும் கேட்கக்கூடிய ஒரு சவால் வந்து எப்படி பண்ண முடியும். ஓகே சார், நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுக்கு குறிப்பாக ஏதேனும் ஆலோசனைகள் தேவைப்பட்டால், குறிப்பாக நீங்கள் பார்வை மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால், உங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்து நீங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ள, உங்கள் வாழ்க்கையை இன்னும் எளிதாக்க, நீங்கள் சாதிக்க உங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சுகுமார் சார், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த சவால்கள்? எஸ், யூஸ்வலாக என்ன ஆகுதுன்னா, விஜுவலி இம்பேர்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு போகிறப்ப அவங்களுக்கு வந்து யூஸ்வலாக நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் மேத்ஸ் குரூப் எடுக்கிறீங்களா, சயின்ஸ் குரூப் எடுக்கிறீங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஆனால் விஜுவலி இம்பேர்டுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் என்ன, தியரிட்டிக்கல் பேஸ்டான ஒரு குரூப் ஹிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி அது எடுக்கிறீங்களா, அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுக்கிறீங்களா. இது 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 ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு லிமிட்டடாக கிடைக்கிறதுனால ஃப்யூச்சரில் இப்போ நான் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, நான் இப்போ ஹிஸ்ட்ரி அக்கௌண்டன்சி எடுத்ததுனால இன்ஜினியரிங் என்னால் பண்ண முடியாது. ஒரு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் 11th 12th இல்லை அப்படின்றப்ப நிறைய பேருக்கு வந்து இந்த கைடன்ஸ் இன்ஜினியரிங் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்குரிய ஒரு சிஸ்டம் இருக்குதுன்றதுனால இது ஒரு இன்ஜினியரிங் எடுக்க முடியல அப்படின்ற ஒரு இது. ஆனால் என்னோட கேஸில் வந்து நான் பிசிஏன்றதை எடுத்தேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு சார் அந்த டைம். ஓகேங்க சார், ஆனால் உங்களுக்கு வந்து சவால்கள் அதிகம். ஆனால் அந்த சவால்களை கடப்பதற்கு, நீங்கள் சாதிப்பதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது எதுங்க சார்? சுகுமார் சார், நீங்கள் கண்டிப்பாக. எஸ், என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் டெக் பேக்ரவுண்டுன்னு யாருமே இல்லை. அந்த டைமில் நான் தான் ஃபஸ்ட் இதை பண்ணணும். நிறைய பேர் நான் போய் அட்வைஸ் கேட்டேன், என்ன பண்ணுங்க அப்படின்னா. யூஸ்வலாக விஜுவல் இம்பேர்ட் கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் ஜாபு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பர்டிகுலராக டீச்சிங் ஃபீல்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்டோட வெல்ஃபேர் பாலிசிஸ் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, இதனால ஜாப் கிடைக்குன்றது எல்லாருக்கும் ஒரு பிலீஃப். ஆனால் நான் 10 பேர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறப்ப, இல்லை நீ கவர்மெண்ட் ஜாபே ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்வாங்க. அந்த டைமில் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன், இல்லை கவர்மெண்ட் ஜாப்ன்றதை விட எனக்கு டெக் ஃபீல்டில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றதுனால அந்த டைமில் என்னால் யாருக்கும் புரிய வைக்க முடியல. ஒரு டைமில் என்னோட செகண்ட் சிஸ்டர் சுபலக்ஷ்மி, அவங்க தான் நான் என்ன பண்ணுறேன்றதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு மாரல் சப்போர்ட், ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் அந்த டைமில் கொடுத்தாங்க. அந்த டைமில் கொடுத்த சப்போர்ட் தான் இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், அவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்றதுல. சூப்பர் சார். கோகுல் சார், உங்களை எப்போவுமே மனசை தளர விடாமல் பாதுகாப்பது, உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பது எதுங்க சார்? மனசை தளர விடாமல் பாதுகாப்பது வந்து இப்போ என்னால் வந்து ஐ ஹாவ் டு, நான் வந்து மற்ற இப்போ இந்த ஒரு டிஸ்டிங்ஷனாக பார்க்காம மற்ற இருக்கிறவங்க அவங்க எப்படி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நானும் பண்ணி தான் ஆகணும். ஒரு டிஃப்ரெண்ட்லி ஒரு டிசேபிள்டு பர்சனை பொறுத்த வரைக்கும், ஒரு மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும், in a lot of cases வந்து ஒரு நார்மல் பர்சன் இருக்கிற அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. there is no other way than to do. இப்போ நான் யூஸ்வலாக என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மாதிரி ஜாபில் ஒரு புது போஸ்டிங் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புது டிஸ்ட்ரிக்ட் இல்லை ஒரு புது டிபார்ட்மெண்ட்டு, மற்றவங்க கூட இருக்கிற பேட்ச்மேட்ஸ் பண்ணுறதிலும் 10 times மோர் ஒர்க் பண்ணாதான் எனக்கு ப்ரூவ் பண்ண முடியும். அது வந்து அது வந்து ஒரு இட் இஸ் அ சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆல்சோ. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது பண்ணி தான் ஆகணும். there is no other option. அது வந்து அது சைல்ட்ஹுட்லேருந்தே ஒரு லெசன் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். அவங்க வந்து அந்த ஊக்கத்தை கொடுத்தாங்க, உங்களால் பண்ண முடியும். ஸோ அதனால எனக்கும் வந்து அது பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், செஞ்சு காட்டணும், அந்த ஒரு இது இருக்கிறதுனால. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஐ திங்க் எனக்கு வந்து ஐ டோன்ட் ஃபீல் டயர்டு. ஓகே,
அந்த சவாலை நீங்க என்ஜாய் பண்ணி நீங்க சாதனை புரியணும் அப்படின்னு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்க. இதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருந்தது? இந்த சமூகமும் சரி குடும்பமும் சரி. இதை வந்து 2 ஆஸ்பெக்டாக பார்க்கலாம். குடும்பம் ப்ளஸ் இப்போ சமூகம்னா அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பு, நம்மளோட கூட இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து ரெண்டாவது வந்து நம்ம லார்ஜர் சொசைட்டி. இப்போ குடும்பம்னா கண்டிப்பாக இப்போ என்னோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாமல் எஸ்பெஷலி அந்த ஏர்லி ஏஜில் எதுவுமே பண்ண முடியாது. அந்த சப்போர்ட் இல்லாத வரைக்கும் யூ ஆர் அ ஜீரோ. ஏன்னா அந்த ஐ எம் ஜென்ரலாக பேசல, பர்சனலி. ஓகே. அந்த சைல்டுஹுட்டில் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டினால தான் எஸ்பெஷலி இப்போ அவங்க வந்து ஒரு விஷுவலி இம்பேர்ட் சைல்டை கிடைச்ச உடனே அவங்க ஓகே ஒரு டிப்ரெஸ்டு மைண்ட் செட்டுக்கு போயிடுச்சுன்னா தட் அது வந்து ரொம்ப கண்டிப்பாக வந்து தட் வில் அஃபெக்ட் மீ. இன்ஸ்டெட் அவங்க எப்படி திங்க் பண்ணாங்கன்னா, இவனுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல்லையா இருந்தாலும் சரி, காலேஜ்லையா இருந்தாலும் சரி. இப்போ லேட்டஸ்ட் வந்து இன்க்ளூடிங் மை பார்ட்னர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யூ டூ, உங்களால் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. ஓகே. தட் சப்போர்ட் இஸ் இன்ஸ்ட்ருமெண்டல். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான தடைகளை உடைத்து சவால்களை கடந்து அவர்கள் வாழ்வில் சாதிக்க உதவி வருகிறது அமர் சேவா சங்கம். அதன் தொடர்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியும் கூட. சார், குறிப்பாக கோகுல் சார், இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதிலும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவக்கூடிய இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். அசிஸ்டிவ் டிவைசஸ் இப்போ இன்னைக்கு வந்து அசிஸ்டிவ் டிவைசஸ்னால இந்த பார்வை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் அந்த விஷன் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆக்சஸ் கிடைச்சிடுச்சு. இப்போ பார்த்தா மெயின்லி வந்து ஸ்க்ரீன் ரீடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்க்ரீன் ரீடர்ஸ்னா இப்போ உங்களுக்கு வந்து உங்க கூகுள் மேப்ல எல்லாம் இந்த இது இருக்கும் இல்லையா, அந்த டேர்னிங்ல வந்து லெஃப்ட் திரும்புங்க, ரைட் திரும்புங்க, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. சேம் திங் இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லயோ ஃபோன் ஸ்க்ரீன்லயோ இருக்கிறத எல்லாமே அது ரீட் அவுட் பண்ணுவாங்க, அது வாசிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்காக இருந்தாலும், நியூஸ் பேப்பராக இருந்தாலும், வெப்சைட்டாக இருந்தாலும், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி எதாக இருந்தாலும் அது வந்து ஸ்க்ரீனில் என்னென்ன இருக்கோ அதை வாசிப்பாங்க. ப்ளஸ் வந்து நம்ம கீபோர்டில் டைப் பண்ணுறதையும் அது சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பக்கம். இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பார்த்தா டாக் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்கள் டர்ன் ஆன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோன் வந்து யூஸ்ஃபுல் ஃபார் விஷுவலி இம்பேர்ட். அது மாதிரி ஐஃபோனில் வாய்ஸ் ஓவர் இருக்கு. இன்னும் வந்து விண்டோஸில் பார்த்தா NVDA, JAWS, JAWS இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரீடர்ஸ் இருக்காங்க. இப்போ நான் எல்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸாக இந்த ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணி என்னோட யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் கூட லேப்டாப்பில் தான் எழுதி முடித்தேன். அதையும் தாண்டி இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ எல்லாருக்கும் தெரியும், நம்ம ChatGPT தெரியாதவங்க கிடையாது. அந்த ChatGPT அந்த ஏஐனால இப்போ வந்து இந்த மாதிரி விஷுவல் இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றது, அந்த நம்ம பார்வையினால தெரியக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஈஸியாக தெரிய வருகிறது. ரைட். இப்போ நீங்கள் ChatGPTக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து இமேஜ் எடுத்து கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் அது கிளியராக சொல்லுவாங்க. ஓகே. இப்போ என்னோட வேலையை பார்த்தா, இந்த அடிஷனல் கலெக்டர் வேலையை பார்த்தா அது வந்து விஷுவல் ஹெவி. இப்போ நான் ஃபீல்டில் போயிட்டு அந்த ரோடு இன்ஸ்பெக்ட் பண்ணணும், பில்டிங்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணணும், அது ஸ்ட்ரக்சரலி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை பார்க்கும்போது இந்த ஏஐ வந்து இட் ஹாஸ் பிகம் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நம்ம இன்னொரு மனிதர் சொல்லித்தரதிலும் பெட்டராக வந்து அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து ரொம்ப அழகா சொல்லுவாங்க. ஓகேங்க சார். இது தொடர்பான ஒரு வீடியோவையும் நம்ம இப்போ பார்க்கலாம்.
நம்ம நார்மல் ஏஐ ChatGPT ஆப் அதுக்குள்ளே வாய்ஸ் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் நம்ம வீடியோ நம்ம கேமரா த்ரூ அந்த ஆப்புக்கு ஆக்சஸ் கொடுக்க முடியும், நம்ம சரௌண்டிங் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த ஆப்பிட்ட நம்ம வந்து ஓகே ஒரு என்ஜினியரிங் பர்ஸ்பெக்டிவில் இந்த மாதிரி ஒர்க்கை எல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொன்னாக்கா அது அந்த மாதிரி அந்த விஷுவலை பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஹே ChatGPT இப்போது உங்களை வந்து நான் நம்ம News 7 தமிழ் சேனலில் ஃபீச்சர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால வந்து நம்ம News 7 ஆடியன்ஸுக்கு ஒரு க்ரீட்டிங் சொல்லிவிட்டு எனக்கு வந்து இங்கே உங்களால் என்ன பார்க்க முடியுது, ஸோ அது ஒரு என்ஜினியரிங் இதில் எப்படி இருக்குது அதை மட்டும் சொல்லுங்கள். News 7 தமிழ் பார்வையாளர்களே, நான் ஒரு புதிய பாலம் பகுதியை காண்கிறேன். இந்த பாலத்தின் பரப்பை தார் சாலையுடன் இணைக்கும் பணிகள் நடப்பது போல தெரிகிறது. கட்டுமான தரம், தூண் வேலிகள், பக்க பாலஸ்ட்ரீடுகள் எல்லாம் வழக்கமான செயல்பாடுகளில் உள்ளதை காட்டுகிறது. இது நல்ல ஒரு கட்டுமான முன்னேற்றம் என்று சொல்லலாம். நீங்க ஐஏஎஸ்ஸாக இருக்கிறீங்க, கூடுதல் ஆட்சியராக இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப கருவிகள் குறிப்பாக இந்த அசிஸ்டிவ் டிவைசஸ் எல்லாம் எப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவிலே நாம் பார்த்தோம். சுகுமார் சார், நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து இப்போது மெஷின் லேர்னிங் இதில் நீங்கள் இன்ஜினியராக இருக்கிறீங்க. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் என்னென்னலாம் கூடுதல் தொழில்நுட்பங்கள் அவங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக்குவதற்கு, அந்த சவாலை கடப்பதற்கு பயன்படுதுங்க சார்? இந்த டெக்னாலஜின்றது வந்து டெக்னாலஜி மூலமாக ஒரு 95% ஆஃப் த ஒர்க் வந்து என்னால் பண்ண முடியும். ஆக்சுவலாக இப்போ அந்த டெக்னாலஜின்றது இல்லை அப்படின்னா நிறைய விஷயம் அந்த விஜுவலி இம்பேர்டால பண்ண முடியும். டெக்னாலஜி எப்படி எல்லாம் பயன்படுது? ஸ்க்ரீன் ரீடர்ன்றது ஒரு டெக்னாலஜி, அது கோகுல் சார் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஏஐன்றது இருக்குது, டெவலப்பிங் டூல்ஸுக்கு விஜுவல் ஸ்டுடியோ கோடுன்னு இருக்குது, நிறைய டூல்ஸ் இந்த இப்போ மொபைல் அப்ளிகேஷனில் பி மை ஐஸ்ன்னு இருக்குது. இப்போ ChatGPT என்ன பண்ணுது, அது ஒரு பர்சனலைஸ்டாக அது சரௌண்டிங்கில் என்ன இருக்கிறதுன்றது சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஒரு கிளாஸஸ் இருக்குது, அந்த கிளாஸஸை வேர் பண்ணிட்டு போனாங்கன்னா லைவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். நிறைய டிவைஸ் இருக்குது. பட் இதில் ப்ராப்ளம் என்னென்னா விஜுவல் இம்பேர்டுக்கு வந்து ஒரு Tier 1 சிட்டிஸில் இருக்கிற பீப்புளுக்கு இந்த ஆக்சஸ் கிடைக்குது. Tier 2 Tier 3 சிட்டிஸில் இருக்கிற ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர் இருக்குது. இந்த டெக்னாலஜி வந்து எல்லாருக்கும் போய் சேர்றது இல்லை. இதை ஒரு சவாலாக நீங்கள் எஸ் இதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னும் வேலை வாய்ப்பு பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு கிடைப்பதில் இருக்கக்கூடிய சிக்கலாக நீங்கள் பார்க்குறது என்னங்க சார்? சுகுமார் சார், நீங்கள் எஸ் யூஸ்வலாக நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி விஜுவலி இம்பேர்ட் கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாபை ப்ரைமரியாக பார்க்குறாங்க. நான் ஒரு ரெக்வெஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஜாபுன்றது கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை, நிறைய ஜாப் பேங்க் செக்டாரில் ஜாப் இருக்குது, ப்ரைவேட் செக்டாரில் இருக்குது, ஐடியில் இருக்குது. பட் எல்லா ஜாபுக்குமே ஒரு பர்டிகுலர் ஸ்கில்ன்றது வேணும். அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அந்த பீப்புளோட ஒர்க்காக இருக்கணும். ஏன்னா அதுக்கு என்விரான்மெண்டல் ஃபேக்டரும் இருக்குது, அந்த என்விரான்மெண்ட் கிடைக்கல அப்படின்ற ஒரு இஷ்யூவும் இருக்குது. பட் என்னென்னா நமக்கு ஒரு 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 இண்டிவிஜுவலுக்கு என்னென்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ரிலையன்ட் வேணும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரிலையன்ட் வந்து ஃபினான்ஷியலாக அவங்க இண்டிபெண்டாக இருந்தாங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும். அந்த சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஜாப் வேணும், அந்த ஜாபுக்கு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம தான் ஒரு இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய சேஞ்ச் வேணும்னா ஒரு இண்டிவிஜுவல் பீப்புள்கிட்ட இருந்து தான் அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆகணும். நான் இதை ரெக்வெஸ்ட்டாகவே டைரெக்டாக விஜுவலி இம்பேர்ட் கம்யூனிட்டிகிட்ட வைக்கிறது என்னென்னா, ஜாபுன்றது கவர்மெண்ட் ஜாப் மட்டும் இல்லை, நிறைய வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வெளியவும் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. சுகுமார் சார், ஓகே, ஒரு 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 பாயிண்ட் அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா, இப்போது economic independence பற்றி சொன்னார். இப்போ நான் வந்து ஐ திங்க் ஆஃப் 3 types ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஒன்று வந்து இவர் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், இன்னும் ஒன்று இண்டிபெண்டன்ஸ் டு ட்ராவல், மொபிலிட்டி. இது வந்து நம்ம எல்லா சைட்லேயும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கம்யூனிட்டியாக இருந்தாலும் இப்போ ப்ரைவேட் இப்போ நம்ம இப்போ அமர் சேவா சங்கம் மாதிரி என்ஜிஓஸாக இருந்தாலும் பார்க்க வேண்டிய விஷயம். independence to travel and the mobility to independence to mobility. And third one is இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ இன்க்ளூசிவிட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு எல்லாத்தையும் உள்ளடக்கும் போது ஜென்ரலாக வந்து நம்ம எஜுகேஷனை தான் நம்ம மெயினாக பார்க்குறோம். ஏன்னா ஆனால் எஜுகேஷனையும் தாண்டி இன்க்ளூசிவிட்டி மற்ற செக்டர்ஸுக்கும் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள்
என்டர்டெயின்மெண்ட் டு இன்க்ளூசிவிட்டி டு என்டர்டெயின்மெண்ட். ஓகே. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐ வாட்ச் a lot of movies. இப்போ இன்னைக்கு வந்து ஆடியோ டிஸ்கிரைப்டு மூவிஸ் இருக்காங்க. ஆனா எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தமிழ் போல சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல வந்து எத்தனை மூவிஸ் வந்து ஆடியோ டிஸ்கிரைப் பண்றாங்க? ஓகே. அந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் எத்தனை மூவிஸ்க்கு இருக்கு? ஓகே. ரெண்டு பேரும் ஓகேங்க சார். உங்களுடைய வேண்டுகோளை எல்லாம் நாம கண்டிப்பாக அரசாங்கங்களும் பல்வேறு அமைப்புகளும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும், பார்த்துட்டு இருக்கிற திரைக்கலைஞர்களும் அதுக்கான நடவடிக்கைகளை எடுப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த வேலைவாய்ப்பை தாண்டி அடுத்த வாழ்க்கையில் தேவையான மற்ற விஷயங்களையும் மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நீங்கள் வச்சுருக்கிறீங்க. குறிப்பாக பார்த்துட்ருக்கிற பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய குடும்பத்திற்கு, பெற்றோருக்கு, சமூகத்திற்கு நீங்கள் ரெண்டு பேரும் சொல்ல விரும்புவது என்ன? முதல்ல சுகுமார் சார். எஸ், அவங்களோட பேரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சைல்டுஹுட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டைமு. நீங்கள் அந்த சில்ட்ரன்ஸ் யாராவது அவங்களுக்கு விஷுவல் இம்பேர்டு இல்லைன்னா வேறு ஏதாவது டிசபிலிட்டி இருந்ததுன்னா அந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் எஜுகேஷன் தான். நீங்கள் அந்த எஜுகேஷனை ஸ்கிப் பண்ணாமல் அவருக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுன்றதை நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஒரு யுனைடெட் நேஷன் ஒரு சைட்டேஷன்ஸ் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஃபினான்ஷியலி அன்ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்க அட் த சேம் டைம் அவங்களுக்கு டிசபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து மல்டிப்ளை ஆகிடும். மற்றவங்கள விட அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, எஜுகேஷனும் கிடைக்காம போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த விஷயத்த நீங்கள் என்னதான் ஆனாலும் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 12 to 15 years அவருக்கு கரெக்டான எஜுகேஷன் கொடுத்தா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சை வந்து ஃபேமிலிக்கு கொண்டு வருவார்ன்றதை நினைக்கிறேன். ஓகே சார். கோகுல் ஐஎஸ் சார், உங்களுடைய கருத்து? சி, என்னோட இந்த மாதிரி கருத்துனா ஒரு இதுதான், நம்ம டிசபிலிட்டி இப்போ வந்து டிசபிலிட்டி தியரின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்கு. ஓகே. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு வந்து டிசபிலிட்டி இஸ் நாட் ஃபிசிக்கல் பட் சோஷியல். மீன்ஸ் அதோட மீனிங் என்னன்னு கேட்டால், இன்னைக்கு வந்து அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து ஒரு அளவுக்கு வந்து சால்வ் ஆகிட்டே இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி டெக்னாலஜினால இல்லை, இப்போ வீல் சேர் யூசர்ஸுக்கு பார்த்தா இன்றைக்கி ரேம்ஸ் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து கண்டினியூஸாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. பட் இன்னும் வந்து சால்வ் ஆகாத விஷயம் வந்து நம்ம சோஷியல் ஆஸ்பெக்ட், நம்மளோட மனநிலை. ஓகேங்க சார். இப்போது எப்படி பார்ப்பாங்கன்னா, சொசைட்டி வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இவர் டிசேபிள்டு, இவரால் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆஸ்பெக்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்க சார். ஆப்ஷன் கொடுத்து பார்க்கணும். ஓகேங்க. இன்னும் ஒன்று, கம்யூனிட்டி கிட்ட நான் எனக்கு என்ன சொல்லணும்னா, டிசேபிலிட்டி வந்து நம்ம ஐடென்டிட்டி ஆகக்கூடாது. நான் எப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஐ ஆம் நாட் அ டிசேபிள்டு பர்சன், ஐ ஆம் எ பர்சன் வித் டிசபிலிட்டி. எனக்கு வந்து இன்னும் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, ஐ ஆம் எ பர்சன் ஹூ லவ் டு ரீட், ரைட்? மூவி வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட் ஃபேன். அது மாதிரி எனக்கு ஐ ஆம் an ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஆஃபீஸர். அதுக்கு தான் பொருத்தமான வார்த்தை தான் சார் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற ஒரு பொருத்தமான வார்த்தை. ஆமா, உங்களுக்குள்ள இன்னொரு திறன் இருக்கு, உங்களுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய சைடு இருக்கு, சாதிக்கக்கூடிய அந்த பக்கங்களை உங்களை வெளிக்கொண்டு வந்திருக்கு. குறிப்பா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். அமர் சேவா சங்கம் 2 ஃபீனிக்ஸ் மனிதர்களை இன்னைக்கு இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை நியூஸ் 7 தமிழுக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூலமா நிறைய பேருக்கு விழிப்புணர்வு, எல்லா மாற்றுத்திறனாளிகளும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விழிப்புணர்வை அமர் சேவா சங்கம் மூலமா இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். அரங்கத்திற்கு வருகை தந்த உங்கள் இருவருக்கும் நன்றி. இன்னும் பல்வேறு சாதனைகள் புரிய வாழ்த்துகிறோம். தேங்க்யூ. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.